இப்ப வந்து செய்தியாளர்கள் சந்திப்புல விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து நிறைய கருத்துக்களை பதிவிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சீமான் அவர்கள் வந்து ஒரு பொருத்தமில்லாத அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து பெரியார வந்து எதிர்க்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு, பெரியார வந்து விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு, ஒண்ணுமே புரியல. பாஜகவுடைய வாக்குகளை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் ஈரோடு கிழக்கு தொகுதியில இருக்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்கான யுக்தியை வந்து சீமான் அவர் கையாளுறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. தந்தை பெரியார் வந்து சனாதன எதிர்ப்புல உறுதியா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் உறுதியா சொல்ல போனா பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்புல பெரியார் உறுதியா இருந்தாரு. அவருடைய காலத்திலே வந்து பெரியாரை எதிர்க்கிறதுக்கு வந்து பார்ப்பன உயர்சாதி அமைப்புகள் வந்து கடுமையா அவரை விமர்சனம் செஞ்சாங்க, வீழ்த்த முயற்சித்தார்கள். ஆனா முடியல. இப்ப வந்து அவங்க தொடர்ந்து அதே முயற்சியில ஈடுபட்டு வர்றாங்க. ஆனா இப்ப வந்து அதே வேலையை சீமான் அவர் செய்யறதுனால சீமான் வந்து பாஜகவுடைய கொள்கை பரப்பு செயலாளரா அப்படிங்கிற கேள்வி இப்ப எழுது. அவர் செய்யற அரசியல் வந்து அதிர்ச்சி அளிக்குது. யாருக்கு சீமான் துணை போறாரு, தமிழ் தேசியம் அப்படிங்கிற பெயரால தமிழர்களுக்கு எதிராக அரசியலை ஏன் சீமான் செய்யறாரு அப்படிங்கிற கேள்வி எழுது அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு.